அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நவம்பர் 12 நவம்பர் 18 வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் விசேஷ நாட்களை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். இந்த வாரத்தில் கடகராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், சிம்மராசியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த நவம்பர் 16 துலா ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் போகிறார். இனி இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்களை பார்க்குற போது நவம்பர் 12 புதன்கிழமை, அன்றைக்கி புத அஷ்டமி. புதன்கிழமை அஷ்டமி வர்றது புத அஷ்டமி. அன்றைக்கி கால அஷ்டமின்னு பேர். அது மட்டும் இல்லை, கால பைரவருடைய அஷ்டமி, எல்லா விதமான ருத்ரா அஷ்டமி. ரொம்ப அஷ்டமி தீதி விளங்க கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு புதன்கிழமை. அடுத்தபடியாக நவம்பர் 15 சனிக்கிழமை ஏகாதசி, குறிப்பாக ரமா ஏகாதசி தீதி அன்னைக்கு. அடுத்தபடியாக 16 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சுப நாள். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் நம்மெல்லாம் துலாஸ்தானம் பண்ணுவோம். அந்த துலாஸ்தானம் பண்ணக்கூடிய கடைசி நாள் அன்றைக்கி வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு நதியிலையாவது கடல்லையாவது நீராடம் பண்ணுங்கள். குறிப்பாக நதியில் ஸ்நானம் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். அன்றைக்கி தான் கடைசி நாள். நவம்பர் 17 திங்கட்கிழமை கரிநாள். விசேஷ நாட்கள் எதுவும் அன்றைக்கி சுபகாரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அன்றைக்கி பிரதோஷம். அன்றைக்கி திங்கட்கிழமை வரலாம், அது சோம பிரதோஷமாக இருக்குது. நமக்கு தெரியும், நந்தியும் பெருமானையும் கைலாசபதியும் வழிபாடு பண்ணக்கூடிய நாள். நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை மாத சிவராத்திரி. அது மட்டும் இல்லை, அந்த செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்தேசி தீதி. ஆக அன்றைக்கு முருகனுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். இனி 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல இந்த வாரம் நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு கையில் அப்படின்னு பார்க்குறபோது கையில் பணம் தனம் இருக்குது, செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் 16 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், எதையோ ஒன்று ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம். உடம்புல ஏதாவது ஒரு வலி, இனம் காண முடியாத பயம், இதெல்லாமே ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பயப்படாதீங்க. இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து இது வரைக்கும் கைக்கு வரல அல்லது கிடைக்கல, அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க பைசா பிரயோஜனம் இல்லைன்னு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் முன்னோருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் அது உண்டு. ஒருவேளை அது இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பொருள் வரவு இருக்குது. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை வேறு ஏதாவது பணம் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த பணங்கள் அத்தனையும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக பென்ஷன் பணம் வரல வரும், பிஎஃப் பணம் வரல வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, கிராஜுவேட்டியோ இன்சூரன்ஸோ டிவிடெண்ட்டோ வரலைங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வர்றதுக்கு. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். புதிய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது, அல்லது ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டரில் போகிறதெல்லாம் ரொம்ப கவனம். இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது? கரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய டைட்டான விஷயந்தான் இருக்குது, அவ்வளோ சிறப்பாக இல்லை. வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. வேலையில் அடைக்க வாசிங்க. எந்த ஜாபில் இருந்தாலும் சரி எல்லோரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் எது தான் எங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் கேட்குறது புரியுது. பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ்
நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் நீங்களும் லாபம், பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்குறது, சூரிட்டி கொடுக்குறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கவனம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இதெல்லாம் முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார். அவருமே நல்ல இடத்துல கிரகங்களுடைய தொடர்பு, உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக இருக்குது. இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் எல்லாரையுமே ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக லோனுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்க, கடன் கிடைக்கல, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல, லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோனுக்கான பாசிபிலிட்டிஸ், லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபர், குறிப்பாக பெண் லேபர்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸுமே உங்களுக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரமும் நல்லதொரு ஏற்றம், உங்களுடைய பிஸ்னஸில் லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க, அல்லது உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். இதெல்லாமே இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியங்கள் கைகூடும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அத்தனை விதமான கம்யூனிகேஷன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தகவல் தொடர்புகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படுற ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸில் தான் இருக்கேன் அல்லது பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்கள் பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் கூடும். பெரிய மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, செலிபிரிட்டியுடைய தொடர்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு நட்பு உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, அது அத்தனைக்குமே வாய்ப்பு இருக்குது.
அதுலேயும் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த வாரம் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் இருக்குது, லாபம் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல யூனிட் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்து புகழ் உங்களுக்கு இருக்குது, வருமானங்களும் நல்லா இருக்குது. இந்த வாரம் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் யூக வணிகங்கள் பரவாயில்ல. இந்த ஸ்பெக்குலேஷன் பரவாயில்லைங்கிறதுக்காக பெருசாக போட்டு நீங்கள் எதாவது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன கொடுப்புனே இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதற்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனையும் மகாவிஷ்ணுவையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கார். 16ஆம் தேதி சூரியனும் வந்துடுவார். 5ஆம் இடம்னா முதல்ல தெரிஞ்சுங்க மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். அதுலேயும் குரு பகவான் உங்கள் ராசியில் வக்கரகதியில் இருக்கிறது. இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைகளாக நன்மை சந்தோஷம் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டு குழந்தைக்காக எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எது எப்படி இருந்தாலும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு சனி பார்க்குறாரு. இது வேலை இருக்குது, பட் வேலையை பற்றிய பயம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இருந்தால் கூட நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய சர்வீஸில் கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சனி பகவானுடைய தொடர்பு, சனி அப்படின்னாலே டிலே அல்லது காலதாமதம்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை மறுக்க மாட்டார். இதில் நீங்கள் நம்பிக்கொண்டே இருங்க. அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க அடைக்க வாசிங்க. வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய உங்களுடைய பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்னதான் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. வேலையில் எஃபர்ட் எடுங்க. சொந்த பிஸ்னஸ்மே இந்த வாரம் நார்மல் தான். இந்த வாரம் உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது.
ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, உற்பத்தி அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இந்த வாரம் துர்க்கையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 3ஆம் இடம்னா தெரிஞ்சுங்க, தைரியம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். அது நல்லா இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 4ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களை அறியாத ஒரு மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த வாரத்தில் நம்முடைய கல்வி, எஜுகேஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மல். வெளியில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு பக்கம் சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்க்கும் வேலையில் பிரச்சனை, வெளியே வர்றது, வெளியேற்றப்படுவது, லீவை போடுறது, இப்படி எதையாவது ஒன்று அவர் பங்குக்கு பண்ணிக்கிட்டே இருப்பார். பொதுவாகவே சிம்மராசி முழுவதுமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும். அவர் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையில் மட்டுமில்லை, பிஸ்னஸ்லையுமே தொழில் தகராறு, நிச்சயமற்ற தன்மை. ஸோ இந்த வாரமும் அந்த நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் தொடருது. பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா வருமா அப்படின்னு அந்த பணம் வராது. அரசாங்க விஷயங்களில், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. யார் விஷயத்துலையும் தேவையில்லாமல் இந்த வாரம் தலையிடாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். நண்பர்களால் பிரச்சனை, போராட்டங்கள், மன குழப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவர்களால் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது அத்தனையும் இருக்குது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ டோட்டலாக இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி மேரேஜில் முடியும், இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல இருக்கார், சனியோடு இருக்கார். யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. அதுலேயும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா லைனில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏர்னிங் வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் 2-3 தொழில் பண்ணுறீங்க அல்லது 2-3 இடத்துல பண்ணுறீங்க, வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடைக்கு 2 இடம் முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் பெரிய லெவலில் நீங்கள் இந்த காரியத்தை நினச்ச காரியத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் அத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்பும், பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நமக்கு உண்டு. இந்த வாரம் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ராகு 6ல் இருக்கார். உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க உங்களுடைய ஃபீல்டில் அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், இன்செர்ட்டாக இருக்கட்டும், அரியர்ஸாக இருக்கட்டும், ஹைக்காக இருக்கட்டும், என்னெல்லாம் வராமல் இருக்கோ, பெண்டிங் இருக்கோ அவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக இணைங்க இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. அவங்களால ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது.
இந்த வாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதே சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அண்டர் எஜுகேஷனில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும், வீடு விற்கணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அதிலே நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க உங்களுடைய ஃபீல்டில் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ நம்பி தான் ஆகணும். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ கட்டுப்படாத சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ஹெல்த்தில் ரொம்ப கவனம். உடலில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் க்ரானிக்காக சளித்தலைகள் இருக்குது, ஈஸ்னோபுலியா ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி ப்ராப்ளம் இருக்கவங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ரொம்ப முக்கியம். வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல. ஃபர்தராக நான் பிஹெச்டி பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கார் சுக்கிரன், உங்கள் ராசிநாதன். பரவாயில்ல. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இந்த வாரம் அது இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் பெருசாக நான் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இணங்கி இருக்குது. ஏன்னா இந்த வாரம் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் வந்துடுறாரு. அப்படி இருக்கிறது பேச்சை கொஞ்சம் குறைக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பேச்சு உங்களுக்கு எதிரிகளையும் பிரச்சனைகளையும் தேவையற்ற மன வருத்தங்களையும் உண்டு பண்ணும். அடக்கி வாசிங்க. இன்னொரு பக்கம் இந்த வாரம் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பட் இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறனால எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆகையினால பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால எண்ணங்களை, அட்டென்ஷனை டைவர்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க, யூக வணிகங்களில் இந்த வாரம் கை கொடுக்கும். யூக வணிகம்னு பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. ஏதாவது ரேஸில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, வாய்ப்பு நல்லா இருக்குது, பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்குரியவர் குரு 10ல் இருக்கார். உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் ஹைக்கு எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாவது நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஸ்கில்டு லேபர் கிடைப்பாங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் தொடர்பு கொண்டு இருக்கிறது. காதல் விஷயங்கள், உங்களுக்கு அஃபையருக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஆல்ரெடி அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். நம்முடைய மதம், இனம், ஜாதி, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா
அது திருமணத்தில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இது ஒவ்வொரு இடையும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், போத் ஆர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். சரி, பிஸ்னஸ் எல்லாம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுவுமே சுமாராக தான் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்லதொரு பேர் போன ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க. எதில் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குதுன்னா அதிலேருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலம். பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுடைய ஃபீல்டில், சர்வீஸில், அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு அடுத்தவங்க பேர் வாங்கணும், அப்படி தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை வச்சுருக்கணும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுற மாதிரி ஒரு தோற்றம் அடைக்க வாசிங்க. இந்த வாரத்தில் நண்பர்களால் நன்மை எல்லாம் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் கலந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் சாதத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நீங்கள் நரசிம்மரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வர்றார். ஆல்ரெடி செவ்வாய் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார். வசதி உள்ளவங்க எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. இல்லைன்னா சில தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக அப்பா, சகோதரர், உறவுகள் இவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருக்குது. ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பிஆர் இருக்கும், க்ரீன் கார்டுக்கும், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். அது இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான். தலையிடாதீங்க. குறிப்பாக யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணங்கள்லாம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை. தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்பாடுகள் ஏற்பட்டு விலகும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா வராத பணங்கள் எதுவும் இருந்ததுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயும் தடை. உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், வேதனைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப அவசியம் இருந்தாலும் ட்ராவலெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், சிந்தனை இருந்தால் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, அண்டர் எஜுகேஷன் ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுலேயுமே நல்லா இல்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இது மெயினாக இந்த வாரம் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்க்குறாரு.
சர்வீஸ்க்குரியவர் நல்ல இடத்துல இருக்கார். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வழக்கு இருந்தால் வழக்குகளை வெற்றிடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு பெண் வேலையாட்கள் ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது? தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? பெருசாக ஒன்றும் பிரமாதமாக இல்லை. மேரிட்டல்லையுமே அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃபுக்கு எல்லாம் 2 பேரில் யாராவது ஒரு செப்பரேஷன் ஆர் டைவர்ஸ் அண்டு பிரிவு அப்படிங்கிறதா இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களை அறியாமையில் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். ஏன்னா ஒரு பக்கம் இந்த வாரத்தில் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் வந்துடுவார். ஏற்கனவே அங்கே செவ்வாய் புதன் இருக்கார். இந்த 11ஆம் இடம் என்பது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. எதிர்பார்த்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களை அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வருமானங்கள் பரவாயில்ல, சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். புதுசாக ஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, அதுக்கான மாற்றங்கள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகலாம் நல்ல விலைக்கு சேலாகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்ப தான் அதுவும் நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு, ஹைக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அவ்வளவும் கிடைக்கும். நல்ல ஒரு பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்கா, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா, ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. ஸோ இவ்வளவு இருந்தால் கூட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவருமே சுக்கிரன் சொல்கிறோம். அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, கணவன் மூலமாக பணவு, மனைவியின் மூலமாக பணவரவு, இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு. இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, அவர்களால் ஏற்றம், அவர்களால் முன்னேற்றம் அத்தனையுமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தனவரவு இருக்குது. பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மாவை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு இருக்கார். ராகுவும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன் இதை சொல்கிறோம்னா 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். இல்லை குரு 6ல் இருக்கிறது ஒரு பக்கம் நீங்கள் என்னெல்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். நல்ல லேபர்ஸ், குறிப்பாக ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. ஆஃபீஸில் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ கிடைக்கும்.
எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க உங்கள் ஃபீல்டில் அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் ஜெயிப்பீங்க. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஹெல்த்து விஷயத்தில் அவ்வளோ வெல்த்தாக இல்லை. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் ஒபேசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கோ கவனம். நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. அந்த வருமானம் உங்கள் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனை உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். யாரெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டால் அவங்கள்ட்ட காரியம் ஆகலை, இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருக்குங்களுக்கு நடப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது அத்தனையும் கிளியர் ஆகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் இந்த வாரத்தில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. லாபம் உண்டு, வருமானங்கள் உண்டு. அதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு கைக்கு பணம், பொருள், தனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் பேச்சை குறைங்க, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை பாருங்கள், முயற்சியை அதிகப்படுத்துங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் கேது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். ஆல்ரெடி உங்கள் ராசியிலே சனி இருக்கார். 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? குரு இருந்தால் உங்களுக்கு அனுகூலம், தெய்வ அனுகூலம். குறிப்பாக குரு இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். குறிப்பாக இறை வழிபாட்டில் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்க, குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை இது அத்தனையும் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியிலே சனி வக்கரகதியில் இருக்கிற சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவார். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை செயலாக்கம் பண்ணுறல தடை ஏற்படுத்துவார். இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாண்டி பெரிய லெவலில் நீங்கள் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சனி பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் பிரேக்காக இருந்துகிட்ருக்கும். ஸோ ஒரு தடவை 2 தடவை எஃபர்ட் எடுங்க, நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது 16ஆம் தேதி வரைக்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாறும். அதுக்கப்புறம் வேலையில் பெரிய லெவலில் வரக்கூடிய க்ரைசிஸ் குறையும். உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாருமே ஏதோ விதத்தில் வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கெரியரில் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது இல்லை. நார்மல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டே அதே பண்ணுங்கள். நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு, வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அப்படி அஃபேர் இருந்தாலும் அது சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. 2வது சொல்கிறது காரணம் அதுதான். எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பதற்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.